வருத்தத்தோடு நாங்கள் அதிலே அவதானித்த ஒரு விஷயம், அங்கே லேயாள் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது ராகேல் அவள் நிமித்தம் அங்கே அவளிலே பொறாமை கொள்வதும், தான் பிள்ளை பெற வேண்டும் என்பதை தன்னுடைய கணவனுடன் ஒரு கோபத்தோடு பேசுகின்ற முறைமையை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அங்கே 2 சகோதரிகளுக்கிடையில் ஒரு போட்டி எண்ணப்பாடு, போட்டிக்குரிய சிந்தை அங்கே காணப்படுவதனால், அதாவது பிள்ளை பெற வேண்டும் என்ற ஒரு போட்டி சிந்தை காணப்படுவதனாலே அது ஒரு விளையாட்டு போல, ஒரு விளையாட்டு போட்டி போன்று அங்கே நடைபெறுவதை நாங்கள் காணுகின்றோம். அங்கே பார்க்கின்றோம், அவர்கள் இந்த போட்டியின் பிரகாரம் தங்களுடைய பணிப்பெண்களுக்கூடாகவும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இவ்வாறு இந்த போட்டி நிலவரத்தின் பிரகாரம் நாங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம், தேவன் ராகேலுக்கு கொடுத்த கொடையாக நீண்ட நாட்கள் காத்திருந்து பெற்ற மகனாய் யோசேப்பு இருப்பதை காணுகின்றோம். அப்ப ஒரு வகையிலே ஒரு கட்டத்திலே தேவன் ராகேலுடைய இந்த அடைத்த கற்பத்தை அவர் அங்கே திறக்கின்றார். அதன் பிரகாரம் ராகேல் என்ன செய்கின்றாள்? ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய கொடையை பெறுகின்றார். நீண்ட நாள் காத்திருந்து பெற்ற மகனாய் யோசேப்பு பிறப்பதை நாங்கள் காணுகின்றோம். யோசேப்பு யாக்கோபின் மிகவும் அன்பு செய்த ஒரு மகனாக இருக்கின்றார். யோசேப்பு யாக்கோபினாலே மிகவும் அன்பு செய்த மகனாக இருக்கின்றார். அதைவிட யாக்கோபு மிகவும் அன்பு செய்த, அவன் ஆழமாக காதலித்த ராகேலுக்கு பிறந்த பிள்ளையாக இருப்பதினாலே அவன் மீது, யோசேப்பின் மீது யாக்கோபு மிகவும் ஒரு அன்பை, நேசத்தை, பாசத்தை காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாக்கோபின் 12 ஆண் பிள்ளைகளில் 11வது பிள்ளையாக யோசேப்பு உள்ளார். அப்போ ஒரு வேலை சொல்ல போனால் அவனுடைய 12 ஆண் பிள்ளைகளிலே 11வது பிள்ளையாகத்தான் யோசேப்பு இருக்கின்றார். யோசேப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்த, தனித்தன்மை வாய்ந்த, திறமைகள் கொண்ட ஒரு பிள்ளையாக அவன் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவனுடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது அவன் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒருவனாக, தனித்துவம் வாய்ந்தவனாக, திறமைகள் கொண்டவனாக அவன் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். யோசேப்பின் வாழ்க்கை கூடாக அவர் அநேக பிரதானமான பின்னடைவுகள், தடைகளுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முகம் கொடுக்கின்றார். அப்ப யோசேப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய பின்னடைவுகள், தடைகள் அனைத்துக்கும் அவர் முகம் கொடுத்து, இந்த தடைகள், இந்த இடையூறுகள், இந்த பின்னடைவுகள் அவரை ஒரு காலம் என்ன செய்யவில்லை, அவருடைய முன்னேற்றத்தையோ, அவருடைய வளர்ச்சியையோ, அவருடைய மன இதிலே ஒரு தாக்கத்தையோ என்ன செய்யவில்லை, உண்டாக்கவில்லை. இந்த பின்னடைவுகள் வந்த பொழுதும் சரி, அங்கே இடையூறுகள் வந்த பொழுதும் சரி, அங்கே தடைகள் வந்த பொழுதும் சரி, அவருடைய முன்னேற்றத்தை அதுகள் என்ன செய்ய முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதே வேளை நாங்கள் பார்க்கின்றோம், அவர் சோர்ந்து போகவில்லை, மனம் உடைந்து போகவில்லை. இந்த பின்னடைவின் நிமித்தம் தான் செய்ய வேண்டியதை அவர் செய்யாமல் இருக்கவில்லை. இந்த பின்னடைவுகள் அவரை ஒரு முடக்கி போடவில்லை.
அதற்கு அவர் என்ன செய்யவில்லை, இடம் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் அவருடைய வாழ்விலே காணுகின்றோம். சங்கீதம் 23 நாளை நாங்கள் படிக்கின்ற பொழுது அங்கே ஒரு சிறந்த வெளிப்பாடு அந்த வசனத்திலே சொல்லப்படுகின்றது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப ஒரு வகையில் சொல்ல போனால் யாக்கோபின் வாழ்வில் அவன் இந்த வசனத்துக்கேற்ற அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கின்றார். பலவிதமான இருள் நிறைந்த சூழ்நிலை கூடாக கடந்து சென்றாலும், பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலைகளாக கடந்து சென்றாலும், பலவிதமான தடைகள் இடையூறுகளை சந்திக்க நேரிட்டாலும், சோதனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே வர முற்பட்டாலும், இங்கே ஒரு விடயம் அங்கே இருக்கின்றது. என்ன? தேவன் அவனோடு கூட இருக்கின்றார். தேவன் அவனோடு கூட இருக்கின்றார். அவன் தேவன் அவனோடு கூட இருப்பதினாலே அவன் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி முன்னோக்கி செல்வதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். அவன் யோசேப்பின் வாழ்வில் நாம் தெளிவாக காணுகின்ற விடயம் என்னவென்றால், அவன் எங்கேயெல்லாம் சென்றானோ, எங்கேயெல்லாம் அவன் போனானோ, அங்கேயெல்லாம் அவனோடு கூட தேவன் இருந்தார். அவன் யோசேப் எங்க சென்றானோ, எங்கே இருந்தானோ, எங்கே போனானோ, அங்கேயெல்லாம் அவனோடு தேவன் இருந்தார் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். வாசிப்போம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். சரி, அடுத்த வாசிப்போம். 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பார்க்கின்றோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்ப நாங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து படிப்பதால், யோசேப்பை குறித்து நாங்கள் படிப்பதால், அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் எங்களுடைய மனப்பான்மையை உருவாக்குவதற்கு அது செயல்பட வேண்டும். அப்ப நாங்கள் யோசேப்பை பற்றி படிக்கின்ற பொழுது, யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற விடயங்கள் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய மனப்பான்மையை அது உருவாக்கத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அது எங்களோட வாழ்க்கையில அது உருவாக்கி செயல்படுகின்ற பொழுதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடத்துக்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்கின்றவர்களாக என்ன செய்கின்றோம்? மாறுகின்றோம். ரைட். யோசேப்புடன் தேவன் இருந்தது போல, சரி, அங்க யோசேப்புடைய அந்த ஸ்டோரியை நாங்கள் முழுக்க வேதாகமத்தில் படிக்கின்ற பொழுது தேவன் யோசேப்போடு இருந்தார். அப்ப தேவன் யோசேப்போடு இருந்தது போல எங்களுடன் தேவன் இருக்க வேண்டும். எங்களுடன் தேவன் இருப்பார் என்பதற்காக அவரை நாங்கள் நோக்கி அவரோடு உறவு முறை வைத்து நாங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அப்ப எங்களோட வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளைகளிலும் தேவன் எங்களோடு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தேவன் எங்களோடு இருக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டுக்காக நாங்கள் தேவனோடு வைத்திருக்கின்ற உறவை வளர்க்க வேண்டும். அப்ப நாங்கள் எப்போ தேவனை நோக்கி ஜெபிக்கின்றவர்களாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக என்ன செய்யப்படுகின்றது? காணப்படுகின்றது. யாக்கோபின் பிரியமான நேசமான மகன் யோசேப்பு. யாக்கோபின் பிரியமான நேசமான மகன் யார்? யோசேப்பு. வேதாகமானது யோசேப்பை குறித்து ஆரம்பிக்கின்ற போது,
வேதாகமமானது யோசேப்பை குறித்து ஆரம்பிக்கின்ற போது சொல்லுகின்ற விடயம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகின்றது, இப்ப இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபு அவருடைய ஏனைய பிள்ளைகளை விட மிகவும் கூடுதலாக அன்பு செய்யப்பட்டவனாக யோசேப்பு இருந்தார். அங்கே யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகின்றது. இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகின்ற யாக்கோபு தன்னுடைய ஏனைய பிள்ளைகளை விட அவன் கூடுதலாக நேசித்த, கூடுதலாக அன்பு வைத்த பிள்ளையாக கருதப்பட்டது யார்? யோசேப்பு அங்கே கருதப்பட்டதாக வேதம் சொல்லுகின்றது. காரணம், அவருடைய வயதான காலத்தில் பிறந்தவனாக இருந்தான். தன்னுடைய வயதான காலத்தில் பிறந்தவனாக இருந்தான். அதே வேளை யாக்கோபு மிகவும் நேசித்த, அவன் காதலித்த, மிகவும் அன்பு செய்த அவன் மனைவியாகிய ராகேல் பெற்ற பிள்ளையாக யோசேப்பு இருந்தார். ஒருவேளை அவனுடைய வயது நிலையிலே அவன் பிறந்திருந்தான். அவன் நேசித்த, அவன் காதலித்த, மிகவும் அன்பு வைத்த, அவளுக்காக பல தியாகங்கள் செய்த தன்னுடைய நேசமான அந்த மனைவியாகிய ராகேலுக்கு பிறந்த பிள்ளையாக யோசேப்பு இருந்ததினாலே அவள் மீது அவன் என்ன செய்தான்? அந்த யோசேப்பு மீது மிகவும் தன்னுடைய அன்பை வைத்திருந்தான். யாக்கோபுக்கு நன்றாக தெரியும் அவன் தான் வந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று. எங்களுக்கு தெரியும், நாங்கள் யாக்கோபுடைய ஸ்டோரியை பற்றி பார்க்கின்ற பொழுது, யாக்கோபு ஈசாக்குடைய ஸ்டோரியை பற்றி நாங்கள் படிக்கின்ற பொழுது, அந்த யாக்கோபு வந்த குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும், ஈசாக் ஏசா மீது தன்னுடைய அன்பை காட்டினான், அவனிலே பிரியமாக இருந்தான், அவனோடு மிகவும் நெருக்கமாக இருந்தான். ரெபேக்கா யாக்கோபோடு நெருக்கமாக இருந்தால், யாக்கோபு மீது தன்னுடைய அன்பை காட்டினாள். அப்ப ஒரு வகையிலே அங்கே தகப்பனும் தாயும் அங்கே பிள்ளைகளை வேறுபடுத்தி தங்களுடைய அன்பை வேறுபடுத்தி காட்டுவதையும், அங்கே பாகுபாடு காட்டுவதையும் நாங்கள் ஈசாக்குடைய குடும்பத்திலே, யாக்கோபு வந்த குடும்பத்திலே நாங்கள் அதை கவனிக்க கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட செயல்பாட்டினாலே அந்த பாகுபாடு காட்டிய அங்கே அதன் நிமித்தம் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த குடும்பத்திலே ஏற்பட்ட விளைவுகள், அந்த குடும்பத்திலே ஏற்பட்ட விளைவுகள் என்பதை நாங்கள் முன்பு கற்றுக்கொண்டோம். யாக்கோபு இதை மறந்தாரோ தெரியவில்லை. இதனாலே அவர் சரியாக தாக்கப்பட்டதென்றும் தெரிந்து இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அவர் தன்னுடைய 12 ஆண் பிள்ளைகளில் 11வது பிள்ளையாகிய யோசேப்பு மீது அவர் தன்னுடைய மிகையான அன்பை காட்டுவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப மற்ற பிள்ளைகளிலிருந்து யோசேப்பு மீது தன்னுடைய அன்பை அங்கே பிரித்து அங்கே மேலதிகமாக கூடுதலாக காட்டுவதை நாங்கள் காணுகின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டிய விஷயம், பெற்றாருடைய சில தவறான காரியங்கள், பெற்றாரின் சில தவறான செயல்பாடுகள் அது பிள்ளைகளை பாதிக்கின்றது. பெற்றாரின் சில தவறான செயல்பாடுகள், பெற்றார் செய்கின்ற தவறான சில பாகுபாடுகள், பெற்றார் செய்கின்ற தங்களுடைய வேறுபடுத்தி காட்டுகின்ற தன்மைகளினாலே அங்கே பிள்ளைகள் என்ன செய்யப்படுகின்றார்கள்? அதனாலே பாதிக்கப்படுகின்றார்கள். அதனாலே அவர்கள் சில விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வருகின்றதை நாங்கள் என்ன செய்யலாம்? கண்டு கொள்ளலாம். நாங்கள் இங்கே இந்த விஷயத்தை அவதானிக்கின்ற பொழுது சில வேளை பெற்றார் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியங்களை செய்கின்றார்கள். பெற்றார் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியங்களை செய்கின்றார்கள். இது பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பகைமையை
ஒரு வெறுப்பை உண்டாக்குகின்ற காரியமாக அதை என்ன செய்கின்றது, மாறுகின்றது. ஆகவே பெற்றாராகிய நாங்கள் இவைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகள் மீது பாகுபாடு காட்டியோ, ஏற்றத்தாழ்வு காட்டியோ, அன்பை பிரித்து காட்டியோ, பாசத்தை பங்கு போட்டு காட்டியோ நாங்கள் செயல்படாமல் இருப்பது மிகவும் நன்று. ஏனென்றால் அது பிள்ளைகள் மத்தியிலே ஒரு வெறுப்பை, பகைமையை, பிள்ளைகள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை அது உண்டாக்குகின்ற காரியமாக இருக்கின்றது. அது யாக்கோபுடைய வாழ்விலும் அவருடைய குடும்ப வாழ்விலும் இருந்தது. யாக்கோபுடைய பிள்ளைகள் மத்தியிலும் அப்படிப்பட்ட காரியம் உருவாகுவதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. யாக்கோபு தன்னுடைய அந்த அன்பு நேசனாகிய யோசேப்பு மீது அவர் தன்னுடைய அன்பை காட்டுகின்ற பொழுது அங்கே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம், அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக அவர் என்ன செய்கின்றார், அவனுக்கு பலவர்ண அங்கியை உண்டாக்கி அங்கே யோசேப்புக்கு கொடுக்கின்றார். அவர் தன்னுடைய அன்பின் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை, அந்த அன்பை காட்டுவதற்கு, அந்த அன்பை வேறுபடுத்தி காட்டுவதற்கு அவர் என்ன செய்கின்றார், அங்கே யோசேப்புக்கு பலவர்ண அங்கியை அவர் உண்டாக்கி அங்கே என்ன செய்கின்றார், கொடுப்பதை நாங்கள் காணுகின்றோம். யோசேப்பின் சகோதரர்கள் இங்கே அவதானிக்கின்ற விஷயம் என்னவென்றால், தங்களுடைய அப்பா எங்களை விட கூடுதலான அன்பை யோசேப்பின் மீது வைத்திருக்கிறார் என்பதே. அதாவது ஏனைய பிள்ளைகள் அங்கே தகப்பனை பார்க்கின்ற பொழுது அவர்கள் யோசிக்கின்ற விடயம் என்னவென்றால், எங்களுடைய அப்பா எங்களை விட யோசேப்பு மீது என்ன செய்கின்றார், அவர் ஒரு ஆழமான அன்பை வைத்திருக்கின்றார். அந்த அன்பை வேறுபடுத்தி காட்டுவதற்கு என்ன செய்கின்றார், அவனுக்கு பலவர்ண அங்கியை என்ன செய்கின்றார், அங்கே உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதையும் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் கண்டுகொள்ளுகின்றார்கள். ஒருவேளை சொல்ல போனால் இதை நாங்கள் பார்க்கலாம். இந்த பலவர்ண அங்கியை அங்க யாக்கோபு யோசேப்பு கொடுக்கின்ற பொழுது மேலே அவர் அங்கே ஒரு வேறுபடுத்தி காட்டுகின்றதை அந்த உடைக்கூடாக என்ன செய்யப்படுகின்றது, வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்ப ஒரு வகையில மற்ற பிள்ளைகள் பார்க்கின்றார்கள், அப்பா மீது வைத்திருக்கின்ற வித்தியாசமாக இருக்கின்றது, அப்பா எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு குறைவாக இருக்கின்றது, அப்பா எங்கள் மீது வைத்திருக்கின்ற யோசேப்பை விட குறைவாக இருக்கின்ற அந்த மாதிரி எண்ணுப்பாடு சிந்தனைகள் என்ன செய்கின்றது, அங்கே யோசேப்புடைய சகோதரர்களுடைய இருதயத்திலே தோன்றுவதை நாங்கள் காணுகின்றோம். சோ இது என்ன செய்கின்றது என்று சொன்னால், அவருடைய இருதயத்திலே ஒரு பொறாமையை உண்டாக்குகிறது. அந்த பொறாமை அவருடைய இருதயத்திலே ஒரு ஆழத்திலே அனலாக அது என்ன செய்கின்றது, வீசுகின்றது. அனலாக ஒரு கொதிக்கின்றது, அனலாக அது வீசுவதை நாங்கள் காணுகின்றோம். அவர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள். அவனோடு அவர்கள் அன்பாக பழகவில்லை, பட்சமாக இருக்கவில்லை. அவனை என்ன செய்தார்கள், வெறுத்தார்கள். அவனை என்ன செய்தார்கள், வெறுத்தார்கள். 37 நாள், ஆதியாகமம் 37 நாள். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஒரு அண்ணன் தம்பி ஒரு வீட்டிலே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அங்கே யோசேப்பு வேறு பிரிக்கப்பட்டவனாக, யோசேப்போடு அவர்கள் அன்பாய் பேசாமல், பட்சமாய் இருக்காமல், யோசேப்பு மீது அவருடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள், வெறுப்பை காட்டினார்கள். ஒருவேளை சொல்ல போனால் யாக்கோபுடைய செயல்பாட்டினால் தான் அங்கே யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை வெறுப்பதற்கு காரணமாக அமைகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க போன்றோம் யோசேப்புடைய கனவுகள் அல்லது சொற்பனங்கள். யோசேப்புடைய கனவுகள் அல்லது சொற்பனங்கள். யோசேப்பு அவருடைய சொற்பனத்தை அவருடைய சகோதரனுக்கு சொன்ன போது, நாங்கள் அந்த சொற்பனங்களை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு நேரம் இல்லை, நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம்.
யோசேப்பு அங்கே 2 சொற்பனங்களை கண்டான். அதிலே முதல் கண்ட சொற்பனத்தை அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய சகோதரனுக்கு அவன் என்ன செய்கின்றான்? அதை சகோதரனோடு பகிர்ந்து கொள்ளுகின்றான். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் அந்த சொற்பனத்திலே வருகின்ற விடயங்களை அவன் தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த சகோதரத்துவ உறவானது இன்னும் மோசமான நிலையில் மாறுகின்றது. இன்னும் மோசமான நிலையில் மாறுகின்றது. அப்ப யோசேப்பு தன்னுடைய சொற்பனத்திலே அவன் சொல்லுகின்ற விஷயம் சொன்னால் அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் யோசேப்புடைய மேன்மைக்கு நன்றி உணர்வோடு வணங்குவார்கள். அவர் யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பாக வந்து அவருடைய மேன்மையை அறிந்து நன்றி உணர்வோடு என்ன செய்வார்கள்? வணங்குவார்கள் என்பதே யோசேப்புடைய அந்த சொற்பனத்தின் விளக்கமாக இருக்கின்றது. ஆகவே யோசேப்பு இதை சகோதரனுக்கு சொல்லுகின்ற பொழுது யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள்? இன்னும் மிக மோசமான நிலையில் அவனை என்ன செய்கின்றார்கள்? வெறுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த வெறுப்போடு சேர்ந்து பகைமை உணர்வும் அங்கே என்ன செய்கின்றது? வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒருவேளை யோசேப்பு சின்ன பையன் இந்த கனவை தன்னுடைய சகோதரரோடு பகிர்ந்து கொள்ளலாமா, பகிர்ந்து கொள்ளக்கூடாதா, அல்லது யோசேப்புடைய ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுகின்றதா, அல்லது அவருடைய திறமையை காட்டுகின்றதா என்ற பல கேள்வியில் அங்கே என்ன செய்யப்படுகின்றது? உருவாக்கப்படுகின்றது. ஆனா அவன் ஒரு திறந்த மனதோடு என்ன செய்தான்? தான் கண்ட சொற்பனத்தை தன்னுடைய சகோதரனுக்கு என்ன செய்தான்? பகிர்ந்து கொண்டான். இப்படி ஒரு கேள்வி நான் கேட்போம். ஒரு சகோதரன் ஒரு சொற்பனத்தை காணுகின்றான். அந்த சொற்பனத்தை கண்டு தன்னுடைய சகோதரனுக்கு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது சகோதரர்கள் கோபப்பட வேண்டும் என்ற அவசியம் இருக்கின்றதா? சகோதரர்கள் கோபப்பட வேண்டும் என்ற அவசியம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? இதுதான் யதார்த்தம். இன்றைக்கு நாங்கள் குடும்ப உறவிலே வாழுகின்ற பொழுது சகோதரர்கள் மத்தியிலே நல்ல இணக்கம் இல்லை. சகோதரர் மத்தியிலே நல்ல ஒரு உறவு முறை இல்லை. சகோதரர் மத்தியிலே நல்ல ஒரு அன்பு உறவு காணப்படவில்லை. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் அவதானிக்கிற விஷயம் போட்டி, பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்ட நிலவரங்களைத்தான் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கின்றோம்? சகோதரர்களுக்கு இடையிலே காணுகின்றோமா இல்லையா? நீங்கள் இதற்கு உடன்படுகிறீர்களா அல்லது ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறீர்களா? உடன்படுகின்றோம். சரி, இது இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு பிராக்டிகலா யதார்த்தத்திலே நாங்கள் காணுகின்ற ஒரு விஷயம். ஏற்கனவே அந்த பலவன் அங்கெல்லாம் கொடுத்து அங்கே தகப்பன் இவன் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் பாசத்தையும் உச்சத்திலே காட்டிவிட்டார். மற்றவரிடத்திலிருந்து அவனை வேறுபடுத்தி காட்டிவிட்டார். சோ அங்கே ஒரு வெறுப்புக்குரிய விதையை, பகைமைக்குரிய விதையை அங்கே தகப்பனே பிள்ளைகளிடத்தில் என்ன செய்து விட்டார்? போட்டு விட்டார். இப்ப அவன் செய்வது எல்லாம் பழமொழி ஒன்று இருக்கின்றது, வேண்டா பெண்டாட்டி தொட்டாலும் குற்றம், பட்டாலும் குற்றம். வேண்டா பெண். அதே மாதிரி இப்ப ஆரம்பத்திலே ஒரு வெறுப்பு, பகைமை உணர்வு அவனுக்குள்ளே சகோதரனுக்குள்ளே வந்தபடியா இவன் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அங்கே வெறுக்கின்ற தன்மைதான் என்ன செய்தது? மேலோங்கியது. சோ அவன் கண்ட அந்த சொற்பனத்துக்கு விளக்கம் சொன்ன பொழுது அவளுடைய வெறுப்பும் பகைமையும் இன்னும் அதிகமாக கூடினதை காணுகின்றோம். நான் பார்க்க எட்வொரு சொற்பனத்தை காணுகின்றான். எட்வொரு சொற்பனத்தை கண்டு அந்த சொற்பனத்தையும் அவன் என்ன செய்கின்றான்? பகிர்ந்து கொள்ளுகின்றான். முதல் கண்ட சொற்பனத்திலே சகோதரர்கள் இவ்விடத்திலே வணங்குவதாகவும், இரண்டாவது கண்ட சொற்பனத்திலே சகோதரர்கள் மட்டுமல்ல அவருடைய தாய் தந்தை, அவருடைய பெற்றாரும் என்ன செய்கின்றார்கள்? அவனை வணங்குவதாக என்ன செய்கின்றார்கள்? அங்கே அவன் அந்த சொற்பனத்தை கண்டு அதற்கும் என்ன செய்கின்றான்? விளக்கம் கொடுக்கின்றார். அவர்களும் தன்னை வணங்குவதாக. 37:8 ஆதியாகமம் 37:8
அப்பொழுது அவன் சகோதரர் அவனைப் பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆளப்போகிறாயோ? என்று சொல்லி, அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய்ப் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய் என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். அவர் யோசேப்பு 2வது சொற்பனத்தை சொல்லி அதுக்குரிய விளக்கத்தையும் அங்கே பெறுகின்ற பொழுது, யோசேப்பு இந்த சொற்பனத்தை சொன்ன பொழுது அவனுடைய அப்பாவும் கூட அவனை என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். 37:10 வாசிப்போம். 37:10 37:10. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது, அவன் தகப்பன் அவனைப் பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனைக் கடிந்து கொண்டான். தகப்பனும் அங்கே அவருடைய 2வது சொற்பத்தை சொன்ன பொழுது கடிந்து கொள்ளுவதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். இந்த சொற்பனத்தின் பிரதிபலிப்பு, இந்த சொற்பனத்தின் பிரதிபலிப்பு. அப்ப ஒருவேளை சொல்ல போனால் யோசேப்பின் சொற்பனங்கள் அவைகள் உண்மையாக மாறுவதற்கு முன்பு, யோசேப்பு கண்ட சொற்பனங்கள் அது நிஜமாக உண்மையாக மாறுவதற்கு முன்பு அவன் பல சோதனைகளை, பல பாடுகளை, பல பின்னடைவுகளை, பலவிதமான நெருக்கங்களை அவன் சந்திக்க வேண்டி இருந்தது. அவன் கண்ட சொற்பனம் நிஜமாகும் வரை, உண்மையாக மாறும் வரை அவன் முதலாவது பல பாடுகளை, கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருந்ததை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப இவர்களுடைய குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது பொதுவாக அண்ணன்மார் என்ன செய்வார்கள்? தங்களுடைய அப்பாவுடைய மந்தைகளை மேய்ப்பதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? ஊர் விட்டு ஊர் சென்று இப்படி பல இடங்களுக்கு சென்று என்ன செய்வார்கள்? மந்தைகளை மேய்ப்பார்கள். அது பல நாட்கள் எடுக்கும் அவர்கள் மந்தைகளை மேய்த்து வீடு திரும்புகின்ற பொழுது. அப்ப ஒரு முறை சகோதரர்கள் மந்தைகளை மேய்ப்பதற்கு வீட்டை விட்டு வெளிக்கு விட்டு விட்டார்கள். போனவர்களை பற்றி எந்தவித தகவல்களும் இல்லை. போனவர்களை குறித்து எந்தவித தகவல்களும் இல்லை. இப்பொழுது பார்க்கின்றோம், யாக்கோபு அங்கே யோசேப்பிடத்தில் சொல்லுகின்றார், நீ போய் உன்னுடைய சகோதரர்களையும் மந்தைகளையும் பார்த்து விட்டு வா, போய் சுகம் விசாரித்து விட்டு வா என்று சொல்லி இப்ப யோசேப்பை அனுப்புகின்றார். அப்ப ஒருவேளை சொல்ல போனா யோசேப்பை எங்கே அனுப்புகிறான்னு சொன்னால் சீகேமில் என்ற ஒரு இடத்துக்கு அங்கே சகோதரர்கள் மந்தைகளை மேய்க்கின்றார்கள். அவர்களை போய் பார்த்து சுகம் விசாரித்து வரும்படியாக யாக்கோபு என்ன செய்கின்றார்? யோசேப்பை அனுப்புவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இவ்வாறு யோசேப்பு தன்னுடைய சகோதரரை தேடி சீகேமுக்கு போன பொழுது அவர்கள் அங்கே இருந்து என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் அங்கே இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போய்விட்டார்கள். அந்த இடம் என்னன்னு சொன்னால் தோத்தானு என்ற இடத்துக்கு அவர்கள் சீகேமுவிலிருந்து தோத்தானுக்கு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? போய்விட்டார்கள். அப்ப யோசேப்பு தன் சகோதரனை தேடி தோத்தானுக்கு போனா, அவன் போவதை சகோதரர்கள் தூரத்திலே இருந்து கண்டு அங்கே அவர்கள் ஒரு திட்டம் தீட்டுகின்றார்கள், ஒரு சதி திட்டம் தீட்டுகின்றார்கள். என்னென்று சொன்னால், அவர்கள் ஏற்கனவே யோசேப்பின் மீது அவர்களுக்கு வெறுப்பிருந்தது. யோசேப்பின் மீது அவர்களுடைய பகைமை இன்னும் கூடியிருந்தது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், யோசேப்புக்கு எதிராக சதித்திட்டம் செய்கின்றார்கள். அந்த சதித்திட்டத்திலே அவர்கள் எடுத்த முதலாவது தீர்மானம் என்னவென்று சொன்னால், அவனை கொலை செய்வது. அந்த சதித்திட்டத்திலே அவர்கள் முதலாவது எடுத்த தீர்மானம் என்ன? அவனை கொலை செய்ய. ஒருவேளை ஒரு இரக்கமற்ற செயல் அங்கே கொலை செய்வதற்கு அவர்கள் தீர்மானம். பாருங்க, இந்த வெறுப்பு, ஒரு மனிதனுக்குள்ளே வெறுப்பு கூடுகின்ற பொழுது, பகைமை கூடுகின்ற பொழுது அந்த மனிதன் மிகவும் மோசமானவனாக மாறுகின்றான். அந்த மனிதன் மிகவும் என்ன செய்கின்றான்? மோசமானவனாக மாறுகின்றான். அங்கே இரக்கமற்ற செயல்களை செய்கின்றவனாக என்ன செய்கின்றான்? மாறுவதை நாங்கள் காணுகின்றோம். அவர் யோசேப்புடைய சகோதரர் ஒரு சதித்திட்டம் செய்வான், எப்படியாவது இவன்
கொலை செய்ய வேண்டும். அங்கே நக்கலாயின் சொல்லுகின்றார்கள், சொற்பனக்காரன் வருகின்றான் என்று நக்கலாயின் கூட என்ன செய்கின்றார்கள், பேசுகின்றார்கள். அவன் ஒரு வயது சொல்ல போனா இப்படி ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது அங்கே மூத்த சகோதரனாகிய ரூபனும் மற்றைய சகோதரனாகிய யூதாவும் என்ன செய்கின்றார்கள், இந்த திட்டத்துக்கு எதிராக அவர்கள் எச்சரிப்பு கொடுக்கின்றார்கள். இந்த திட்டத்தை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் அங்கே எச்சரிப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவன் யோசேப்பு இங்கே வந்த உடனே என்ன செய்தால், அவனை பிடித்து அவனுடைய பலவன் அங்கியை கலட்டி ஒரு தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே அவனை போடுகின்றார்கள். அவனை பிடித்து ஒருவேளை சொல்லப்போன அந்த அங்கி கூட அவங்களுடைய கண்ணுக்கு குத்தி கொண்டிருக்கு. அங்கி கூட அவனுடைய கண்ணுக்கு குத்தி கொண்டிருக்கு. அவனை பிடிச்சோன்னா அங்கில இருந்து கலட்டி விட்டார்கள். சோ இதான் அவனுடைய தனி அடையாளம். கலட்டி விட்டார்கள். கலட்டி விட்டு என்ன செய்கிறார்கள், ஒரு வெறும் பாலடைந்த தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே போட்டார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறுதியாக என்ன செய்கிறார்கள் சொன்னா, அவனை ஒரு அடிமையாக 20 வெள்ளிக்காசுக்கு யாரிடத்திலே, இஸ்மவேல் இடத்திலே விற்பதை நாங்கள் காணுகின்றோம். ஒருவேளை சொல்ல போனால் 20 வெள்ளிக்காசு ஒரு அடிமைக்கு பேசப்படுகின்ற அன்றைய காலத்தில் ஒரு அடிமைக்குரிய விலை. 20 வெள்ளிக்காசுன்னு சொன்னால் அன்றைய காலத்திலே ஒரு அடிமைக்குரிய விலைதான் என்ன, இந்த 20 வெள்ளிக்காசு. ஆகவே 20 வெள்ளிக்காசுக்கு ஒரு அடிமையாக அந்த இஸ்மவேலருக்கு என்ன செய்கின்றார்கள், அங்கே வித்து போடுவதை நாங்கள் காணுகின்றோம். நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னா, யோசேப்பு அப்பாவுடைய செல்லப்பிள்ளை பலவர்ண அங்கி அணிந்து அங்கே ஒரு செல்வாக்கோடு இருந்தவர், மிகவும் நேசிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் கண்ட சொற்பனங்களிலே அவர் ஒரு நாயகனாக அவர் வெளிப்படுத்தப்படுகின்றார். ஆனா இங்கே அந்த சொற்பனத்துக்கு முன்பாக நடைபெறுகின்ற சம்பவங்கள், சொற்பனத்துக்குரிய நிறைவேறுவதற்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது இங்கே அவருடைய நிலை என்ன, ஒரு அடிமையாக என்ன செய்யப்படுகின்றார், விற்கப்படுவதை காணுகின்றோம். அவர் ஒரு ஹீரோ, ஒரு கதாநாயகனாக காணப்பட்ட வேண்டியவர், கதாநாயகனாக எண்ணப்பட்டவர், கதாநாயகனுக்குரிய சொற்பனத்தை கண்டவர், இப்பொழுது என்னவாக இருக்கின்றார், ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அவருடைய இப்ப இருக்கின்ற நிலை அடிமை என்ற நிலையிலே இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவன் யோசேப்பின் சகோதரனுடைய எண்ணப்பாடு என்னன்னு சொன்னா, இவன் கண்ட கனவை உடைப்பதற்காக, இவன் கண்ட கனவுடைய நிஜத்தன்மையை பொய்ப்பிப்பதற்காக அவர்கள் அங்கே அவனை ஒரு அடிமையாக விற்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், காணுகின்றோம். இப்ப அவர்கள் அடிமையாக விற்றதும் இல்லாமல் என்ன செய்கின்றார்கள் என்றால், யோசேப்பின் சகோதரர் என்ன செய்யணும்னு சொன்னால், யோசேப்புடைய அங்கியை என்ன செய்கின்றார்கள், ஒரு வெள்ளாட்டு கடாவையுடைய இரத்தத்திலே தோய்த்து அதை தகப்பனிடத்திலே கொண்டு போய் காட்டி, உம்முடைய அன்பு நேசனை ஒரு காட்டு விலங்கு என்ன செய்து விட்டது, பட்சித்து போட்டது என்று சொல்லி தகப்பனுக்கு அவர்கள் ஒரு பொய்யை சொன்னார்கள். யாக்கோவும் ஒரு ஏமாற்றுக்காரன். யாக்கோபு எப்படி அங்கே தன்னுடைய தகப்பன் ஈசாக்கை ஏமாற்றினானோ, அங்கே ஆட்டுத்தோலை போட்டு ஏமாற்றினானோ, அதுபோன்று இங்கேயும் யோசேப்புடைய பலவர்ண அங்கியை ஒரு ஆட்டின் இரத்தத்துக்கூடாக அங்கே யோசேப்புடைய சகோதரர்கள் யாக்கோபை ஏமாற்றுவதை நாங்கள் காணுகின்றோம். ஏமாற்றுகின்ற நிலைகளை நாங்கள் இங்கேயும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடிமையாக விற்கப்பட்டவர் இப்ப எகிப்துக்கு கொண்டு போகப்படுகின்றார். அடிமையாக விற்கப்பட்டவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகின்றார். நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, சில விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகின்ற சில விஷயங்களை எங்களாலே முன்கூட்டி சில விஷயத்தை உறுதியாக ஊகித்து சொல்ல முடியாத நிலை இருக்கின்றது. சோ இந்த சொற்பனத்தை கண்டவன்,
சொற்பனத்தினுடைய தாற்பயத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு நாயகனாக இருக்க வேண்டியவன், நாயகனாக வர வேண்டியவன் இப்ப நிலை என்ன? ஒரு அடிமை. ஒரு அடிமை எப்படி ஒரு நாயகனாக வருவான் என்பது ஒரு எண்ணி பார்ப்பதற்கு கூட என்னவாக இருக்கும்? ஒரு கடினமான விடயமாக இருக்கின்றது. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தை தான் நாங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன செய்கின்றோம்? கண்டு கொள்ளுகின்றோம். இந்த வியாபாரிகள் என்ன செய்கின்றார்கள்? அங்கே யோசேப்பை ஏற்று கொண்டு வருகின்றார்கள். ஏற்றிலே அவன் போத்திபாருக்கு விற்கப்படுகின்றான். அவன் யாருக்கு விற்கப்படுகின்றான்? போத்திபாரின் அடிமையாக யோசேப் என்ன செய்யப்படுகின்றான்? விற்கப்பட்டான். இந்த போத்திபார் பார்வோனுடைய பிரதானியும் தலைமை அதிகாரியும் அதிபதியுமாக இருந்தார். ஒருவேளை சொல்ல போனால் அவன் ஒரு பிரதானியும் தலைமை அதிகாரிகளுக்கு அதிபதியாகவும் என்ன செய்தான் இருந்தான். ஒருவேளை சொல்ல போனால் பார்வோனின் இராணுவத்தின் ஒரு தளபதி என்று சொல்லலாம். பார்வோனின் இராணுவத்தின் ஒரு தளபதி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்த இஸ்மவேலர் என்ன செய்கின்றார்கள்? அங்கே யோசேப்புக்கு விற்கின்றான். இப்பொழுது அவன் இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது அவன் என்ன செய்கின்றான்? அந்த போத்தி பாரின் வீட்டிலே அடிமையாக அங்கே இருப்பதை நாங்கள் கண்டுகொள்கின்றோம். வாசிப்போம் 39:2 ஆதியாகமம். யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். சூழ்நிலையிலே நாங்கள் காடுகின்ற ஒரு விஷயம், அடிமை நிலையிலே அடிமையாக அவன் இருந்தாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் என்ன செய்தார்? அவனோடு கூட இருந்தார் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? கண்டு கொள்கின்றோம். தேவன் அவனோடு இருந்தார் என்பதில் ஒரு ஆழமான விடயம் என்னவென்றால், தேவன் அவனோடு கூட இருந்தார் என்பதற்குரிய ஒரு ஆழமான விடயம் என்னவென்றால், எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையிலும் நெருக்கமான சூழ்நிலையிலும் அதை எதிர்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். சரி, அவன் தேவன் கூட இருந்தால், தேவன் கூட இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நெருக்கமாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு, அந்த சூழ்நிலையை முகம் கொடுப்பதற்கு அது என்னவாக இருக்கும்? இலகுவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் தேவன் கூட இருப்பதினாலே. அப்ப ஒருவேளை சொல்ல போனால் அவன் அடிமையாக வந்தாலும் அடிமை நிலைவரத்திலும் அங்கே அவனுடைய நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே தேவன் அவனோடு கூட இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவன் தேவன் எங்களுடன் இல்லாமல் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அது சிறப்பாக அமையாது. இப்ப நாங்கள் நல்ல பாதுகாப்பாக இருக்கின்றோம், நல்ல வசதியாக இருக்கின்றோம், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகின்றது, எல்லாம் சுமூகமாக போகின்றது. ஆனால் தேவன் எங்களோடு இல்லாவிட்டால் அது சிறப்பாக என்ன செய்யாது? அமையாது. அது சிறப்பாக அமையாது. வாசிப்போம் 39:3. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நான் பார்க்கின்றோம், இந்த எஜமான் இப்ப யோசேப்பை அடிமையாக வந்து அந்த அடிமையாக இருக்கின்ற யோசேப்பை பார்க்கின்ற பொழுது எஜமான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவனுடைய எஜமான் கண்டு ஒரு அந்நியன், ஒரு எய்த்தியன், அவன் அறிந்து கொள்ற விஷயம் வந்து தேவன் யாரோடு இருக்கிறார்? கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? யோசேப்போடு இருக்கிறார் என்பதை கண்டு அவன் செய்கின்ற காரியம் எல்லாம் என்னவாக மாறுகின்றது? வெற்றிகரமாக மாறுகின்றது. அவனுடைய குணாம்சங்கள் என்னவாக இருக்கின்றது? ஒரு சிறந்த குணாம்சங்களாக இருக்கின்றது. அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? அவனுடைய திறமைகள் எப்படி இருக்கின்றது? அது எல்லாத்தையும் இந்த போர்த்திபார் கண்டு கொள்ளுகின்றான். யோசேப்பினுடைய குணாம்சங்களை பார்க்கின்ற பொழுது, அவனுடைய திறமைகளை பார்க்கின்ற பொழுது, அவனோடு யார் இருக்கிறது?
கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் கண்டுகொள்கின்றான். அவன் இந்த போத்திபார் என்ன செய்யறான்னு சொன்னா, தனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு பொறுப்பாக ஒப்புக் கொடுக்கின்றார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும், ஒருவேளை சொல்ல போனால் அங்கே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பிலே, முக்கியமான ஒரு ஸ்தானத்திலே அவன் அமர்த்தப்படுகின்றான். போத்திபாருடைய வீட்டில் அங்கே அடிமையாக வந்த யோசேப்பு. 39:6 39:6. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக் கொடுத்துவிட்டு, தான் புசிக்கிற போஜன தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றைக் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் அவன் அந்த போர்த்திபாவுடைய சாப்பாட்டு விஷயத்தை விட்டு மற்ற எல்லாத்துக்கும் அவன் என்ன செய்தான், அங்கே ஒரு பொறுப்புள்ளவனாக அங்கே ஒப்புக் கொடுப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப தேவன் யோசேப்போடு இருந்ததினாலே யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தியனாகிய போர்த்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தார். அங்கே பார்க்கின்றோம், தேவன் யோசேப்போடு இருந்ததினாலே. அப்ப யோசேப்புடைய குணாம்சங்களிலே அங்கே தேவன் இருக்கிறார் என்பது தென்படுகின்றது. அவனுடைய திறமைகளிலே தேவன் அவனோடு இருக்கிறார் என்பது தென்படுகின்றது. தேவன் அவனோடு இருந்ததினாலே அவன் அந்த வீட்டுக்கே அவன் இனத்தை கொண்டு வருகின்றான், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றான். ஒருவேளை சொல்ல போனால் அந்த எகிப்தியனுடைய வீடு, போர்த்திபாவுடைய வீட்டை தேவன் என்ன செய்தார்? யார் நிமித்தம் ஆசீர்வதித்தார்? யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதித்தார். ஒருவேளை சொல்ல போனா இன்றைக்கு கிறிஸ்தவராகிய நாங்கள் தேவனோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது தேவன் எங்களோடு இருக்கிறதுனாலே எங்களின் நிமித்தம் மற்றவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒருவேளை சொல்ல போனால் இன்றைக்கு நாங்கள் இப்படியும் நாங்கள் சிந்திக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய மக்கள் ஜெனரலா சொன்ன தேவனுடைய மக்கள், தேவனுடைய சபைகள் அங்கே தேவனோடு பயணிக்கின்ற பொழுது, தேவன் ஒவ்வொருவரோடும் அவர் இருக்கின்ற பொழுது, அவர் செயல்படுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய நாட்டுக்கும் என்ன செய்யப்படும்? கொண்டு வரும். எங்களுடைய நாட்டுக்கும் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யப்படும்? கொண்டு. ஏண்டா அங்கே யோசேப்பின் நிமித்தம் போர்த்திபாரின் வீடு என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. 39:5. அவனை தன் வீட்டுக்கு தனக்கு முன்னான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒருவேளை அவருடைய வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம், வெளியிலே எல்லாம் தேவன் என்ன செய்தார்? இதுல ஒரு 2 விஷயம் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் என்ற 2 விஷயம் இருக்குன்னு சொன்னா, யோசேப்போடு யார் இருக்கிறது? யோசேப்போடு கூட யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். அவர் தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறதுனாலே யோசேப்புடைய குணாம்சத்திலே தேவன் இருக்கிறார் என்றது வெளிப்படுமா இல்லையா? வெளிப்படுமா இல்லையா? வெளிப்படும். யோசேப்புடைய திறமைகளிலே தேவன் இருக்கிறார் என்பது வெளிப்படுமா இல்லையா? அவன் செய்கிற எல்லாம் ஒரு தரமா இருக்குமா இல்லையா? இருக்கும். அவன் செய்வதெல்லாம் திறமை. அவன் போர்த்திபார் வீட்டிலே அவன் ஒரு முக்கியமான ஸ்தானத்திலே, முக்கியமான பொறுப்பிலே அவன் அமர்த்தப்பட்டு அந்த பணிக்காக அவன் இருக்கின்ற பொழுது அவன் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக அமையுமா இல்லையா? அவனுக்கு கூடாக தேவன் அந்த காரியங்களை ஆசீர்வதிக்கின்றாரா இல்லையா? ஆசீர்வதிக்கின்றார். அப்ப ஒருவேளை சொல்ல போனா தேவன் எங்களோடு கூட இருந்தார், எங்களுடைய குணாம்சங்களிலே அது வெளிப்படுமா இல்லையா? வெளிப்படுகின்றதா? எங்களுடைய திறமைகளிலே தேவன் வெளிப்படுவாரா இல்லையா? எங்களுடைய திறமைகள், எங்களுடைய ஆற்றல்களிலே. அப்ப இதுகள் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் என்று சொன்னால், இது ஒரு தரமான முறையிலே அது வெளிப்படும் சொன்னால் எங்களோடு கூட யார் இருப்பது? தேவன்.
அப்ப நாங்கள் செய்கின்ற காரியங்கள் திறமா இருக்குமே இல்லையா? திறமா இருக்கும். திறமை அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா? இருக்கும். மற்றவர்களுக்கு அது பலன் கொடுக்கிறதாக இருக்குமா இல்லையா? இருக்கும். மற்றவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக அமைக்கிறதாக இருக்குமா இல்லையா? இருக்கும். அதைத்தான் நாங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையிலே காணுகின்றோம். தேவன் அவனோடு கூட இருந்த விடயத்தை. அப்ப இங்க நாங்கள் முக்கியமா காணுகின்ற விடயம் என்னன்னு சொன்னா, தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் தேவன் அவனோடு கூட இருந்ததினாலே அது அவனின் குணாம்சங்களில் வெளிப்படுகின்றது. மற்றது அவனுடைய திறமைகளில் அது வெளிப்படுகின்றது. இதற்கு மேலாக தேவனின் ஆசீர்வாதம் அங்கே வெளிப்படுவதை நாங்கள் கண்டு கொள்ளுகின்றோம். இங்கே கண்டு கொள்ளுகின்றோம். நாங்கள் இன்று இதோடு முடிக்கின்றோம். அடுத்த முறை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இன்று படித்ததில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.